எலக்ட்ரீஷியன் ட்ரேட் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, திறந்த வெளியில 240 வோல்ட் மின்சாரத்த கம்பத்தின் மூலமா சிங்கிள் ஃபேஸை எப்படி கொண்டு போறதுன்னு பத்தி பார்ப்போம். அதுவும் திறந்த வெளியில. இந்த செஷன்ல நாம கத்துக்கிட்டது எந்த வகையான கம்பங்களை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது பத்தி, குறுக்கு கம்பிகளை கம்பத்தில் இணைக்க வேண்டும், கம்பத்தை பொருத்த வேண்டிய இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், கம்பத்திற்கேற்ற குழியை தயார் செய்ய வேண்டும், தேவைப்படுகிற எலக்ட்ரீஷியன் டூல் கிட் மற்றும் உபகரணங்கள், DE டபுள் எண்டட் அதாவது இரட்டை முனை ஸ்பேனர்கள் 6 mm இருந்து 32 mm, காம்பினேஷன் பிளேயர்ஸ் 200 mm, கனமான ஸ்க்ரூ டிரைவர் 300 mm, பாதுகாப்பு கயிறு, குரோபார் 2 மீட்டர் நீளம் 40 mm சுற்றளவு, கொளுர், ஸ்பேடு, மண்வெட்டி, ஷாவல், நூல் கொண்ட பிளம் பாப், சணல் கயிறு 15 மீட்டர் நீளம், இருமுனை சுத்தியல் 500 கிராம், மூங்கில் ஏணி, டிராப் புள்ளி, அலைனிங் ராட், மரம் அல்லது RCC அல்லது இரும்பு அல்லது டியூபுலார் போல் 6 மீட்டர் நீளத்துக்கு, இரும்பாலான MS குறுக்கு கைக்கம்பி, C கிளாம்ப், MS தேவையான அளவிற்கு நட்டுகள், போல்ட்டுகள் மற்றும் வாஷர்கள், மரப்பலகைகள் 2 மீட்டர் நீளம், 30 சென்டிமீட்டர் அகலம், 5 சென்டிமீட்டர் கனம், சிமெண்ட், மணல் 2 இன்ச் இருக்கக்கூடிய ஜல்லி, மூன்றும் குழியின் அளவிற்கு ஏற்றாற்போல், ஸ்டே இன்சுலேட்டர்ஸ் 2, டபுள் ஸ்க்ரூ ஸ்டே டைட்டனர் 2, CI இரும்பாலான ஸ்டே பிளேட் 2, ஸ்டே ராட் 2, ஸ்டீல் வயர் 16 மீட்டர், 15x12 mm MS போல்ட்ஸ், நட்ஸ் மற்றும் வாஷர்கள் 2, கம்பத்தை தாங்கும் பேஸ் பிளேட், சவுக்கு கம்பம் தேவையான நீளத்திற்கு 4, மரப்பெட்டி தேவையான அளவிற்கு 1. பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைக்கு மேல செல்லும் மின்கம்பம் பற்றிய ஒரு சுருக்கமான விவரம் மற்றும் கம்பத்தின் வகைகளை பற்றியும் பார்க்கலாம். முக்கியமாக மின்சார பரிமாற்றம் மற்றும் விநியோகம் தலைக்கு மேல் செல்லும் கம்பத்தின் மூலமாகத்தான் பயன்பாட்டில் உள்ளது. அதுவும் தொலைதூரத்திற்கு. 1 அல்லது அதற்கும் மேற்பட்ட பேர் கண்டக்டர்ஸ், டவர்ஸ் அல்லது கம்பங்கள் மின் ஆற்றலை கடத்துகிறது. டவர்ஸ் மற்றும் கண்டக்டர்கள் அவற்றின் வழியாக செல்லும் லைன் கண்டக்டர்ஸுக்கு உறுதுணையாக இருக்கிறது. நேரடி கடத்திகள் தரைமட்டத்திற்கு இடையே உள்ள இடைவெளியை பராமரிக்க உதவுகிறது. பொதுவாக டவர் மற்றும் கம்பங்கள் மரம், இரும்பு, அலுமினியம் அல்லது கான்கிரீட்டில் தான் இருக்கும். மரக்கம்பங்கள் பதப்படுத்தப்பட்ட மரங்களால் தான் இருக்கும். இது 50 மீட்டர் வரை குறுகிய இடைவெளி கொண்டது. இவை குறுக்கு வெட்டுக்கோடு பகுதிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது. மரக்கம்பங்களில் உள்ள முக்கியமான குறைபாடுகள் என்னவென்றால், இவை நிலத்திற்கு கீழ் சேதமடையும் தன்மை கொண்டது. இவை குறைந்த காலகட்டம் தான் உழைக்கும். கிட்டத்தட்ட 20 to 25 ஆண்டுகள் தான் உழைக்கும். மற்றும் மரக்கம்பங்களில் 20 கிலோவால்ட் மின்சாரத்திற்கு மேல் செலுத்த முடியாது. இவை குறைவான மின்சாரத்திற்கு தான் பயன்படும். தொடர்ந்து கண்காணிக்க வேண்டி இருக்கும். இரும்பு கம்பங்கள் நீடித்து உழைக்கும், நீண்ட வாழ்நாள் உடையது மற்றும் கம்பத்தின் இடைவெளியை அதிகமாகவும் வைக்கலாம். இரும்பு கம்பங்களில் 3 வகை உள்ளது: ரயில் கம்பங்கள், குழாய் கம்பங்கள் மற்றும் ரோல்டு ஸ்டீல் ஜாயிண்ட் கம்பங்கள். இந்த இரும்பு கம்பங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது நீண்ட காலம் உழைக்கும் தன்மை கொண்டது. RCC கம்பம் என்றால் ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் கம்பம். இதற்கு பலமும் அதிகம், நீண்ட காலமும் உழைக்கும் மற்றும் இதனை நெடுந்தூரத்துக்கு பயன்படுத்தலாம். இதற்கு பராமரிப்பும் குறைவு, இதை பொருத்துவதற்கு உபகரணங்களும் குறைவு. இரும்பு கம்பம் எதற்கு பயன்படும் என்றால், தொலைதூரத்திற்கு மின்சாரத்தை கடத்துவதற்கும் அதிகமான வோல்டேஜ் கடத்துவதற்கும். இதற்கு வலிமை அதிகமாக இருக்கும், அதிக காலம் உழைக்கும் மற்றும் எப்பேற்பட்ட கால சூழ்நிலைக்கும் இது பாதிப்படையாமல் இருக்கும். கம்பத்தில் குறுக்கு கம்பி மாட்டுவது எப்படி? குறுக்கு கம்பிகள் கம்பத்தின் உச்சி முனையில் இருக்கும் கண்டக்டர்களை பொருத்துவதற்கு பயன்படுகிறது. குறுக்கு கம்பிகள் மரத்திலும் இருக்கும், இரும்பிலும் இருக்கும். அந்த குறுக்கு கம்பிகளில் இன்சுலேட்டர் சப்போர்ட்ஸும் இருக்கும்.
யூ வடிவில் இருக்கும் குறுக்கு கம்பிகள் பெரும்பாலும் 3 ஃபேஸ் லைனிற்கு பயன்படுகிறது. இப்பொழுது பயிற்சியை ஆரம்பிக்கலாம். முதலில் தகுதியான இடத்தை தேர்ந்தெடுத்து கம்பத்தை நிற்க வைக்கும் அளவை குறிப்பிட வேண்டும். எந்த வகையான கம்பம் தேவை என்பதை நிச்சயிக்க வேண்டும். கம்பத்தை நிறுத்த குழி தோண்ட வேண்டும். கம்பத்தை பொருத்தும் குழியின் ஆழமானது மண்ணின் அடர்த்தியை பொறுத்து மாறும். பூமியின் உறையும் தன்மை அமைப்பை பொறுத்து இந்த குழியின் அளவு மாறும். கம்பத்தின் ஆறின் ஒரு பகுதி பூமிக்கு உள்ளே இருக்க வேண்டும். குழியின் சுற்றளவு கம்பத்தின் சுற்றளவை விட குறைந்தபட்சம் 3 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். கான்கிரீட் கலவையை தயாரிக்கணும். அதனுடைய அளவு 1:2:4. அதாவது 1 பங்கு சிமெண்ட், 2 பங்கு மணல் மற்றும் 4 பங்கு 2 சென்டிமீட்டர் உள்ள ஜல்லி. பிறகு குழியின் அடிப்பகுதியில் கலவையை ஊற்ற வேண்டும். அது 15 சென்டிமீட்டருக்கு இருக்க வேண்டும். அந்த கான்கிரீட் கலவை உறைவதற்கு குறைந்தபட்சம் 48 மணி நேரம் தேவை. பிறகு குழியின் அடிப்பகுதியில் பேஸ் பிளேட்டை பொருத்த வேண்டும். கம்பத்தை குழியின் அருகே கொண்டு வருவதற்கு கம்பத்தின் கீழ் கட்டைகளை வைக்க வேண்டும். பிறகு கம்பத்தை குழியின் அருகே இழுத்து வர வேண்டும். கம்பத்தின் அடிப்பகுதி குழியின் ஆரம்பத்திற்கு அருகே இருக்க வேண்டும். மரக்கட்டைகள் குழியின் அடிப்பகுதியில் செங்குத்தாக இருக்கும்படி வைக்க வேண்டும். ஏனென்றால் கம்பத்தின் அடிப்பகுதி குழியின் ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கும். குறுக்கு கம்பிகளை கம்பத்தின் நுனியில் பொருத்த வேண்டும். நுனியிலிருந்து 30 சென்டிமீட்டருக்கு கீழ் பொருத்த வேண்டும். சி கிளாம்பின் உதவிகளோடு அதை இணைக்க வேண்டும். குறுக்கு கம்பிகளுக்கு கீழ் 2 கயிறுகளை கட்ட வேண்டும். பிறகு சவுக்கு கட்டைகள் கம்பத்தின் நுனிப்பகுதிக்கும் அடிப்பகுதிக்கும் 1/3 பங்கு இடைவெளியில் இருக்க வேண்டும். அளவுக்கேற்றபடி கான்கிரீட் கலவையை தயாரிக்க வேண்டும். அதாவது 1:3:4. 1 பங்கு சிமெண்ட், 3 பங்கு மணல் மற்றும் 4 பங்கு 1 சென்டிமீட்டர் ஜல்லிக்கற்கள். கம்பத்தை படிப்படியாக நிமிர்த்த வேண்டும். கட்டப்பட்ட கயிறின் உதவியுடனும் மற்றும் சவுக்கு கட்டையின் உதவியுடனும். பிறகு கம்பத்தை அளவெடுத்தவாறு செங்குத்தாக நிறுத்த வேண்டும். பிளம் பாப் மற்றும் அலைனிங் ராட் உதவியுடன் தயார் செய்த கான்கிரீட் கலவையை குழியை சுற்றி ஊற்ற வேண்டும். மரப்பெட்டியை கம்பத்திற்கு அருகே வைத்து தயார் செய்து வைத்த கான்கிரீட் கலவையை பெட்டியில் ஊற்ற வேண்டும். குறைந்தபட்சம் தரையிலிருந்து 0.5 மீட்டர் உயரத்திற்கு இருக்க வேண்டும். இந்த கான்கிரீட் கலவை உறைவதற்கு 48 மணி நேரம் தேவை. மரப்பலகையை எடுத்துவிட்டு தரையிலிருந்து இருக்கும் கான்கிரீட்டை மெல்லிசாக ஃபினிஷ் செய்ய வேண்டும். தரையிலிருந்து 45 அல்லது 60 டிகிரி கோணத்திற்கு கம்பத்தை விட்டு சற்று தள்ளி ஸ்டேராய்டை பொருத்த வேண்டும். அதற்கு பிறகு தேவைப்படும் அளவிற்கு ஸ்டேராய்டை 2ஆக வெட்ட வேண்டும். 2 ஸ்டே ஒயரின் முனையில் ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டரை பொருத்த வேண்டும். ஸ்டே ஒயரின் மறுமுனையை டிம்பிளின் உதவியுடன் ஸ்டேராய்டுடன் இணைக்க வேண்டும். பொருத்திவிட்டு ஸ்டே டைட்டனர் நட்டை இருக்க வேண்டும். ஸ்டே ஒயரில் எந்த அசைவும் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வேலையை செய்யும் போது கண்டிப்பா நம்ம பாதுகாப்பு கவசம் மற்றும் உபகரணங்களோட தான் செய்யணும். ரீகேப். இந்த செஷன்ல நாம கத்துக்கிட்டது எந்த வகையான கம்பங்களை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது பத்தி, குறுக்கு கம்பிகளை கம்பத்தில் இணைக்க வேண்டும், கம்பத்தை பொருத்த வேண்டிய இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், கம்பத்திற்கேற்ற குழியை தயார் செய்ய வேண்டும். இந்த செஷனில் பார்த்த அனைத்தும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த செஷனில் புதிய தலைப்போட பார்க்கலாம். தேங்க்யூ.